நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 6.19 பாருங்கள். த மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் இன்சிடென்ட் அண்ட் த ஈக்குவட்டரியன் ஃப்ரேஷன் ஆஃப் ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ எமர்ஜிங் ஆங்கிள் வந்து 75 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து 30 டிகிரி. அது லைட்டு பட்டு நமக்கு என்னது எமர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா, அது எத்தனை டிகிரின்னு கேட்டிங்கன்னா 75 டிகிரிங்க. அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை த ப்ரேஷம், அந்த பிரேஷத்தினால எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த 6.19 பார்த்துக்கோங்க, 2 மார்க்கு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கொடுத்துட்டான், ஆங்கிள் ஆஃப் என்னது I1 I2 ரெண்டுமே எமர்ஜிங் கொடுத்துட்டான், இன்சிடென்ட்டும் எமர்ஜிங்கும் கொடுத்துட்டான். அப்போது நமக்கு 30 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 60 டிகிரின்னு இருந்தால் அப்போ ஆங்கிள் ஆஃப் டிவிஷன் அந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்னது எப்போவுமே 60 டிகிரி தான். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிவிஷனுடைய ஃபார்ம் என்னது I1 + I2 - A. I1 30 டிகிரி, I2 75 டிகிரி, A 60 டிகிரி. அப்போ என்னது 45 டிகிரிங்கிறது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் நம்ம வந்து கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எத்தனை டிகிரிங்க அப்போ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, 45 டிகிரினா நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மீனிங் புரியுதுங்க என்ன சொன்னேன். ஸோ நமக்கு இது வந்து இன்சிடென்ட் வந்து I1, எமர்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா I2. ஓகே, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் என்னது இங்கே 30 டிகிரி கொடுத்துருந்தா அப்போ என்ன வரும், 60 டிகிரின்னு வரும். அப்போ மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நான் 90 30 மைனஸ் பண்ணால் 60. ஓகே, அதாவது இந்த எப்போவுமே ஆங்கிள் வந்து இது தான் நம்ம ஏன்னு போடுவோம், இந்த ஆங்கிள் வந்து எப்போவுமே 60 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். அடுத்தது, the right rays falls on the normal incident on the first phase of the equatorial prism and emerging raising is second phase. ஓகே, என்னது இந்த ரைட் வந்து இந்த ஃபஸ்ட் ஃபேஸில் போய் பட்டு செகண்ட் ஃபேஸில் பட்டு எமர்ஜ் ஆகுது. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், இப்போ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலுடைய ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்போ ரெண்டு டேட்டாஸ் கேட்குறான். ஒன்று ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னப்போ அந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்னது கிவன் சுச்சுவேஷன் வந்து ஷோன் இந்த ஃபிகர் படுத்துருக்க மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போய் நேராக இங்கே 30 டிகிரின்னு கொடுத்து இங்கே 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். அப்போ இதை வந்து 30 டிகிரி இருக்கும். இது வந்து டீவியேஷன் டி அப்படின்னு போட்டுக்கிங்களா. ஹியர் இங்கே என்னென்ன தெரியும், A 60 டிகிரின்னு தெரியும், I 0 டிகிரின்னு தெரியும், N2 வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ N2 வந்து நமக்கு என்னது 90 டிகிரி. ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனுடைய ஃபார்ம் என்னது D = I1 + I2 - Aன்னு போடுவாங்க. இந்த டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I1 வந்து நமக்கு 0 டிகிரி, ஏன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கொடுக்க கிடையாது. அப்போ 0 டிகிரி + 90 டிகிரி - 60 டிகிரி என்னது 30 டிகிரின்னு கிடைக்குதா. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் நமக்கு என்னது 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி த ரைட் இன்சைட் த ப்ரிசம் மஸ்ட் ஃபாலோயிங் அந்த செகண்ட் ஃபேஸ் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னாவே நம்ம என்னது 90 டிகிரி பட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம். sin IC = 1/n அப்படின்னு சொன்னால் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ n வேணும்னு என்னது 1/sin ICன்னு போடுவீங்க. n/sin I வந்து நமக்கு என்னது 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இங்கே என்ன சம்மரை கொடுத்துட்டோம், நமக்கு என்னது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து இதுதான் செகண்ட் ஃபேஸு படக்கூடிய ஆங்கிள் என்னது 30 டிகிரி. அப்போ sin 30 என்னது 1/2 1/2 என்னது 2ன்னு கிடைக்குமா. அப்போ இந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் நமக்கு என்னது 2 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் என்னது 2. அப்போ எக்ஸாம்பிள் 6.19 and 20 ரெண்டுமே நாங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த கிராஃப் பிட்வீன் எது ரெண்டு கிட்டத்துக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கும் நான் கிராஃப் போட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதிகமாக ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேரியஸுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சம்திங் ஆங்கிளுக்கு அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கலாம். இந்த கிராஃப் பிட்வீன் எது ரெண்டுக்கும் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அண்ட் சொன்ன த ஃபிகர் ஒன் வுட் அப்சர்வ் தட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதிகமாக அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ரீச் த மினிமம் வேல்யூ டச் பண்ணதுக்கப்புறம் தென் கண்டினியூ டு இன்க்ரீசஸ். அது என்னது அதிகமாக ஆரம்பிக்குது. அதாவது அந்த ப்ரைஸத்தை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இது மேலே படக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிகிட்டே இருந்தால் அதோடைய டீவியேட்டிங் ஆங்கிள் என்ன ஆகிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே இருக்குது. சம்திங் ஆங்கிள் வந்து அந்த சம்திங் ஆங்கிளுக்கு அப்புறம் நமக்கு என்னது இது நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்
டீவியேஷன் என்ன ஆகிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஸோ ஒன் would observe that the angle of deviation decreases with increase in angle of incidence and reach the minimum value and then continue to increases. அதுக்கப்புறம் நமக்கு அது என்னது அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், the minimum value of angle of deviation is called angle of minimum deviation. The minimum value of angle of deviation is called angle of deviation D அப்படின்னு சொல்லுவாங்க. at the minimum deviation என்னது the angle of incident equal to angle of emergence. ஸோ angle of incidentum angle of emergency ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது angle of refracting at phase 1 and phase 2 are equal. ஸோ நமக்கு angle of I1 I2 ஈக்குவல், அதே மாதிரி என்னது R1 R2 ஈக்குவல். இவ்வளோதாப்பா, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு I1 I2, இது I1 இது I2, இது R1 இது R2. ஸோ ரெண்டோட ஆங்கிள் வந்து நமக்கு என்னது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது the incident ray emerging ray respect to the prism symmetric with respect to each other. prism ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து refract ray inside the prism parallel to the base of the prism. ஸோ இது நமக்கு இந்த ரேஞ்ச் சொல்லலாம். இதுதான் பேஸ் ஆஃப் த ப்ரைஸத்துக்கு, இது பேஸ் ஆஃப் த ப்ரைஸம். இந்த பேஸ் ஆஃப் த ப்ரைஸத்துக்கு அது எப்படி இருக்கும், பேரல் டு ஈச் அதராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த மினிமம் டிவியேஷனோடைய 4 பாயிண்ட்ஸ் இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரைஸம். இந்த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரைஸத்தோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட் மினிமம் டிவியேஷன் நம்ம என்னது மினிமம் டிவியேஷன் என்ன பண்ணுவோம், I1 I2 வந்து நம்ம என்ன ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கோங்க, R1 R2 இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஈக்குவேஷன் 102 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 102 படி பார்க்கணும். ஸோ ஈக்குவேஷன் 102 நமக்கு என்னது, இந்த ஈக்குவேஷன் D is equal to I1 plus I2 minus A என்ன வச்சுக்கோங்க. D is equal to I1 plus I2 minus A வந்து பார்த்தீங்கன்னா 100 ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. Now equation 100 become என்னது கேபிட்டல் டின்னு மாற்றிக்கலாமா, கேபிட்டல் டி வந்து டி ஆங்கிள் ஆஃப் டிவிஷன் அவ்வளோதான். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஏன்னு போடுங்க. I1 I2 நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2I எடுத்துக்கலாமா. எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, இங்கே I1 I2 எல்லாமே ஐன்னு தான் எடுத்துருக்கு. அப்போ I ப்ளஸ் I இஸ் ஈக்குவல் டு என்னது 2Iன்னு போடுவீங்க. அப்போது I ப்ளஸ் I நம்ம என்னது 2I, ஓகே 2I மைனஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். I வேணும்னு என்னது ஏ, இந்த மைனஸ் ஏ ஈக்குவல் சைடு போச்சுன்னா என்னது ப்ளஸ் ஏன்னு வருமா. ஸோ மீனிங் புரியுது என்ன சொன்னேன். அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 2I இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு I வேணும்னு என்னது ஏ ப்ளஸ் டி டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுவிடுவீங்க. அடுத்தது ஈக்குவேஷன் 101 பிகம்ஸ், இது ஈக்குவேஷன் 101 அப்படின்னு பாருங்க. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 101, இது பிகம் என்னது R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு ஏ வந்து ஈக்குவேஷன் 101 அப்படின்னது நமக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 பிடினது R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்னது R1 R2 எல்லாத்தையும் Rன்னு எடுக்க போகிறேன். அப்போ நமக்கு என்னது R ப்ளஸ் R என்னது 2R இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அப்போ R வேணும்னா என்னது ஏ டிவைட் பை 2ன்னு கண்டுபிடிச்சிடுவீங்களா. ஓகே, இப்போ இதை கொண்டு போய் நர்ஸ் அங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். இதெல்லாம் படித்து தான் நர்ஸ் என்னது த ரேஷியோ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டிவைட் பை சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டிவைட் பை சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு போடுவாங்க. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சைன் ஐக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஏ ப்ளஸ் டி டிவைட் பை 2, ஆருக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஏ பை 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கோங்க. த எபோவ் ஈக்குவேஷன் டு யூஸ்டு டு ஃபைண்ட் த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஒரு மெட்டீரியலுடைய ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். அடுத்தது the minimum angle deviation of the prism 37 degree. ஸோ மினிமம் ஆங்கிள் வந்து என்னது 37 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டி வந்து 37 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் 60 டிகிரி, ஏ வந்து என்னது 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபைண்ட் தி ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, இது இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ரிசத்தோடைய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனும் கொடுத்துட்டான், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸும் கொடுத்துட்டான். ஓகே, அதாவது ஏ இது டி ரெண்டுமே கொடுத்துட்டு ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ரீஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா எடுத்துக்கோங்க. n ஈக்குவல் டு சைன் ஏ பை 2 சைன் ஏ ப்ளஸ் டி டிவைட் பை
2 அப்படின்னு போடுவீங்களா, டிவைடட் பை sin a + d டிவைடட் பை 2 பை sin a / 2ன்னு போடுவீங்க. sin a வந்து என்னது 60 டிகிரி, dக்கு வந்து என்னது 37 டிகிரி பை 2 டிவைடட் பை sin 60/2ன்னு போடுவீங்க. sin 60/2 என்னது 30 டிகிரி. 30 டிகிரியோட ஆன்சர் என்னது 1/2ன்னு போடுவீங்க. 1/2 என்னது 0.5ன்னு போட்டுக்கலாமா. அடுத்தது இது ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் என்னது 48.5 டிகிரி. அப்போ ஆன்சர் என்னது 0.75 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 0.75 டிவைட் பை 5 என்னது நமக்கு 1.5 அப்படின்னு சொல்லி ஆன்சர். அப்போ அந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1.5 அப்படிங்கிறது அந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் த்ரூ த ப்ரிசம். ஒரு த்ரூ த ப்ரிசத்தில் ஒரு ஒயிட் லைட் பற்றி எப்படி நமக்கு டிஸ்பர்ஷன் ஆகுது, எப்படி வந்து புரியுதுன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேசிக் நம்ம படிச்சிருப்போம். இந்த டயக்ராம் பார்த்தாவே புரியும். ஒரு ஒயிட் லைட்டு கொண்டு போய் ஒரு ப்ரிசத்தோடைய ஒரு ஃபேஸில் பட்டால் நமக்கு படும்போது அது அந்த ப்ரிசத்தில் பட்டு அது ரீஃப்ராக்ட் ஆகும்போது 7 கலர்ஸ் நமக்கு புரியும். ஏன்னா ஒயிட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ சிங்கிள் கலர் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் கலர் நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் 7 கலர்ஸ். ஸோ 7 கலர்ஸ் மிக்ஸ் ஆன ஒரு காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய ஒரிஜினல் கலர்ஸ் தான் நமக்கு டீவியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட்னு சொல்லுவாங்க. when the fair angle of the deviation produced by the prism discuss in the monochromatic light வந்து ஒரு சிங்கிள் கலர் நம்ம எடுத்துக்கலாம். when the white rays enter to the prism, ஒரு ஒயிட் லைட் ப்ரிசத்துக்கு என்டர் ஆகும்போது the effect நமக்கு என்ன எஃபெக்ட்னு சொல்லுவாங்க டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஃபைன் டிஸ்பர்ஷன் இது ஒரு கொஷின் மட்டும் தான் கேட்பாங்க. டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது என்னது, த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட். ஒரு ஒயிட் லைட் ஸ்ப்ளிட் ஆகுது, த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் என்னது கன்ஸ்டிடியூட் த கரண்ட். அதோடைய கன்ஸ்டியூட் கரண்ட்டாக நமக்கு ஒயிட் லைட் ஸ்ப்ளிட் ஆகக்கூடியது. த பேண்ட் ஆஃப் த கலர் ஆஃப் லைட் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரம்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இந்த 7 கலர்ஸ் அப்படியே பேண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அப்படியே பட்டையாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. when a narrow beam of the parallel white rays is incident on the face of the prism and refracted beam received on the white screen படம் ரிசீவ் பண்ணும்போது the band of colors நமக்கு அப்டைன் ஆகுது. அதை நம்ம வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயலட் வந்து என்னது ரெட் வரைக்கும் இருக்கக்கூடிய ரைட்னு அதோடைய ஒரிஜினல் கலர்ஸை டிவியேட் ஆகும். ஸோ இந்த கலர்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் டிபெண்ட் ஆன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நேச்சர் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ்டு. நம்ம இந்த லைட் ஒயிட் லைட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைட்டோடைய நேச்சரை பொறுத்து தான் அந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஃபினேட் வேவ்லென்த்து வச்சுருக்கோம். இது வெப்ஜிஆர் ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேவ்லென்த்து, அதே மாதிரி வயலட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெப்ஜிஆர் VIBGYORங்க நமக்கு வேவ்லென்த் எப்படி இருக்குது, போக போக என்னது இன்க்ரீஸிங் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்ஜிஆர் அப்படிங்கிறது என்னது வேவ்லென்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்பர்ஷன் நடக்கும்போது பிகாஸ் ஆஃப் ரைட் ஏன்னு நடக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் ஆஃப் ரைட் வந்து அந்த ப்ரிசத்துக்குங்க போகும்போது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகும். ஓகே, அதனால் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு கிடைக்குது. ஃபார் வயலட் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போது வேவ்லென்த் அதிகமாக இருந்தால் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். VIBGYORங்க இது எப்படி இருக்குது டிக்ரீஸிங் ஆர்டர் கொடுத்துருக்கான் மீனிங். ஓகேவா, அப்போது ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஃபார் வயலட் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஹை அண்ட் ரெட்டுக்கு refract index low. in vacuum all current travel with the same speed. எல்லாமே சேம் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஓகே, ஆனால் டிஃப்ரெண்ட் கேஸஸ் the speed of the light எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா வேவ்லென்த் ஆஃப் த வேக்கம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேக்கம் இஸ் ஏ நாட் டிஸ்பர்ஷன் மீடியம். 1 மார்க் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்கத்தில் ஒரு லைட்டு போகும்போது டிஸ்பர்ஷன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நமக்கு என்னது டிஸ்பர்ஷன் நடக்காது அப்படிங்கிறத மீனிங். ஸோ ஒரு டேபிளேஷன், அந்த டேபிளேஷன் வந்து பார்த்திங்கன்னா வயலட்டு, ப்ளூ, எல்லோ, ரெட் இந்த மாதிரி ஒரு 44 கலர்ஸ் மட்டும் அதோட வேவ்லென்த்து, கிரவுண்ட் கிராஸஸ் அண்ட் என்னது ஃபைன் கிராஸஸ் அதோட ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எதுவும் படிக்க தேவைங்க. இப்போ நம்ம எடுத்துருந்த இந்த சம் மட்டும் பார்த்துக்கோங்க. 6.1920 அண்ட் 1920 அண்ட் 21 3 சம்முமே நாங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சம் தான் முக்கியம்.